Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். சொந்தமா பைக்கு, சைக்கிள், அதுக்கப்புறம் சொந்த ஆட்டோ பார்த்துருப்போம். சொந்தமா கார் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஏன் ரொம்ப பணக்காரங்களா இருந்தால் ப்ரைவேட் ஜெட்டுலாம் கூட வச்சுருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் சொந்தமாக ஒரு ட்ரெயின் மட்டும் கிடையாது, சொந்தமாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனே ஒருத்தர் இந்தியாவில் வச்சுருந்தாரு அப்படின்னா உங்களெல்லாம் நம்ப முடியுதா? அவரை பற்றின கதையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சொந்த ரயில்வே ஸ்டேஷன், அதில் சொந்தமாக ட்ரெயின் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த அவர் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உத்தரப்பிரதேசத்தில் ராம்பூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ராம்பூரில் 20ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷார்களுடைய காலகட்டத்தில் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகள் பயங்கர கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்த காலகட்டம். உங்களுக்கு தெரியும், அங்கெல்லாம் இந்தியா முழுக்க ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்காது. திடீர்னு கவர்மெண்ட் கலைக்கப்படும், சண்டைகள் வரும், இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது ஒரு சில ஊர் ரொம்ப ஸ்டேபிளாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க. அப்படி ஒரு ஊர் தான், செல்வ செழிப்பாக இருந்த ஒரு ஊர் தான் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த ராம்பூர். பல ஊர்கள் இருந்துச்சு, அதில் ஒரு ஊர் தான் ராம்பூர். ராம்பூரை அன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நவாபினுடைய பேர் நவாப் ஹமீத் அலி. அவர் தான் ராம்பூரினுடைய நவாபு. ஸோ நவாப் ஆட்சி தான் அங்கே போயிட்டு இருந்துச்சு. பயங்கரமான ஒரு ராஜ்யம். அங்கே எல்லா விதமான வளங்களும் இருந்துச்சு, எல்லா விதமான செல்வங்களும் இருந்துச்சு. பயங்கரமான ஒரு பணம் படைத்த ராஜ்யமாக அன்னைக்கு அந்த நவாப் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அந்த ஊரை. ஸோ இவ்வளோ வசதி இருக்குது, நம்ம எதுக்கு சாதாரணமாக ட்ரெயினில் போகணும், எதுக்கு எல்லார மாதிரி நம்ம ட்ரெயினில் போகணும் அப்படின்னு அவர் நினச்சி என்ன பண்ணார் அப்படின்னா, சொந்தமாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கட்டுறாரு. மெயின் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது அரசாங்கம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இவர் சொந்தமாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கட்டுறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் 2 பெட்டி, ரயில் பெட்டியை ஓனா இவருக்குன்னு செய்கிறாங்க. அது பெட்டின்னு சொல்கிறத விட ஒரு நடமாடும் அரண்மனை அப்படி தான் சொல்லணும். ஸோ நவாப் அரண்மனையில் இருந்தால் அவருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமோ அதுக்கு சற்றும் சளைக்காமல் இந்த ட்ரெயின்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த ட்ரெயினில் செஞ்சுருக்கிறாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பட்டியல் போட்டாலும் அதில் சிலதை தான் சொல்ல முடியும். ஏன்னா அதில் அவ்வளோ காசியான ஒரு, எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு அரண்மனை வைபிளே ஃபுல்லாக அந்த ட்ரெயினை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிஷ்டு. அது ஃபர்னிஷ்டு மட்டும் இல்லை, என்னென்ன அலங்காரங்கள்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருந்திருக்கு. சாண்டலியர் லைட்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த லைட் இருந்திருக்கு. பர்ஷியன் ஜமுக்காலங்கள் அதில் ஃபுல்லாக விரிக்கப்பட்டிருக்கு. சோஃபா, அது மாதிரி நவாப் உட்காந்து அப்படி இந்த ராயலாக ராஜா மாதிரி கெத்தாக போகிறதுக்கான எல்லா விதமான வசதிகளையுமே இதில் செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு கம்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கான ரெஸ்ட் ரூமு, அப்புறம் சமைக்கிற அறை. இந்த சமைக்கிற அறையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரண்மனையில் சமைக்கிற அறை மாதிரி தான். என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கோ, வெஜிடேரியனில் இந்திய டிஷ்ஷஸ் என்னென்ன இருக்கோ அதை சமைக்கலாம், வெளிநாட்டு டிஷ்ஷஸ் என்னென்ன இருக்கோ அதை சமைக்கலாம். இப்படி சமைக்கிறதுக்காகவும் அவர் ராயலாக போயிட்டு வர்றதுக்காகவும் எல்லா விதமான வசதிகளும் அந்த 2 ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருக்குது. இது அவர் எதுக்கு யூஸ் பண்ணார் அப்படின்னா, லக்னோ போகணும், இல்லைனா டெல்லி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ராவல் இருக்குல்ல, நவாபுக்கு அவங்களோட மீட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எங்கேயா போகணும், லக்னோ டெல்லிலாம் போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினில் ஏறி அழகாக அப்படியே போயிட்டே சூப்பராக போயிட்டே இருப்பார். எப்படி இந்த ட்ரெயினை மற்ற ரயில்வே ஸ்டேஷன்ஸில் மற்ற ட்ரெயின்லாம் வர்ற வேலையில் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். நியாயமான கேள்வி தான் அது. ராஜா என்ன பண்ணுவாராம், ட்ரெயின் வர டைம் முன்னாடியே அவருக்கு சொல்லிவிடுவாங்க, இந்த டைமில் ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லி முன்னாடியே அவருக்கு அறிவிச்சிருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ரைவேட் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ எப்போ ட்ரெயின் வருதோ கரெக்டாக அந்த ட்ரெயின் இவருடைய ஸ்டேஷனில் நிற்கும். அதாவது அரசாங்கம் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின் இவருடைய ஸ்டேஷனில் நிற்கும். அந்த 2 ரயில் பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டியை மட்டும் நேக்காக கொண்டு போய் ட்ரெயினில் அட்டாச் பண்ணி விட்ருவாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும் ட்ரெயின். மற்ற பெட்டிகள்லாம் மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு. லாஸ்ட்டாக இந்த 2 பெட்டி அட்டாச் பண்ணியிருப்பாங்கல்ல, அது மட்டும் ராஜாவுக்கு எங்கே அவருடைய ஸ்டாப் வருதோ இவரை மட்டும் அப்படியே தனியாக கழட்டி விட்ருவாங்க. இவர் அங்கே போயிட்டு திரும்ப அதே மாதிரி ட்ரெயின் வரும்போது அதில் அட்டாச் ஆகிட்டு இவர் ஊருக்கு வந்துடுவார். கேட்கும்போதே பயங்கரமாக இருக்குல்ல. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊரில் ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னா எங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே ட்ராவல் கிளம்பிடுவாங்க. புளியோதரையெல்லாம் கட்டிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு சொந்தக்காரங்களாம் உட்காந்துக்கிட்டு ட்ரெயின் வரும் பொறுமையாக ஒரு 1 ஹவர் கழிச்சு. ஆனால் இவருக்கு பாருங்களேன், வீட்டுக்கு வாசலில் இந்த கேப் வர்ற மாதிரி இவருக்கு ட்ரெயின் வந்திருக்கு. ஏன் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், ஓனாக ஒரு ட்ரெயின் வச்சுக்கிறது அப்படின்றத தாண்டி இதில் நிறைய முக்கியமான விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் அந்த பிரிட்டிஷ் ராஜ்ய காலகட்டத்தில் ஒரு செகண்ட் கிளாஸ் ஒரு நார்மல் டிக்கெட்டே நிறைய பேரால் வாங்க முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரெயின் ட்ராவல் அப்போ அவ்வளோ காஸ்ட்லி. இன்றைக்கி நம்ம ஃப்ளைட் ட்ராவல் எப்படி வியந்து பார்க்குறோமோ அதே மாதிரி ட்ரெயின் ட்ராவல் அன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லி. சாதாரணமாக எல்லாரும் ட்ரெயினில் போயிட முடியாது. ஊர் விட்டு ஊர் மாறி சின்ன சின்ன வண்டிகளில்
அப்படிதான் பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்திலே ஓன ஒருத்தர் ட்ரெயின் வச்சிருந்தது அப்படின்றதான் இதில் வந்து கூடுதல் ஹைலைட்டான பாயிண்ட்டே. சரி, இந்த ட்ரெயின் வந்து இன்னைக்கு வந்து ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் இருக்கா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் என்னாச்சு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். 1930 வந்து நவாப் ஹமீத் அலி வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து அந்த நவாப் பொறுப்புக்கு வராரு. ஆனால் அவர் வந்து நவாபாயி அவர் கொஞ்சம் அடல்ட் ஆகிற காலகட்டங்களில் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருது. ஸோ 1954 ராஜா அலி அப்படின்றதான் வந்து அவருடைய பேர். அவரும் நவாபாக தான் இருக்கார். நவாப்னா அந்த பவர்ஸ்லாம் இல்லை, ஏன்னா இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிட்டாங்க. அப்புறம் நமக்கான கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க 47 இல்லையா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 54 அரசாங்கத்துக்கு கொடுத்துறாரு, இதை நான் வந்து கிஃப்டாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ரயில் பெட்டிகளை வந்து கொடுக்குறாரு. ஆனால் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா 1966 வரைக்கும், அதாவது ராஜா அலி வந்து இறக்குற வரைக்கும் அந்த ட்ரெயின் யூசேஜில் தான் இருக்குது. கிஃப்டாக கொடுத்துட்டாரு, பட் ஸ்டில் அவருடைய சின்ன சின்ன யூசஸ்க்காக அதை வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. பட் முன்னாடி அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக அதை பயன்படுத்த முடிஞ்சுதா அப்படின்னா பயன்படுத்த முடியலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்னைக்கு இருந்த சட்டத்திட்டங்கள் தான் காரணம். பிரைவீப்பர்ஸ் அப்படின்ற ஒரு முறை வந்து இந்தியாவில் இருந்தது. பிரைவீப்பர்ஸ் அப்படின்னா ஒரு தனியார் பணப்பை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும். இதுவுமே ராம்பூருமே ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் தான். அது மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டிலே பல பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம சமஸ்தானம்னு சொல்லுவோம்ல, சமஸ்தானம் அப்படின்றதான் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ இந்த சமஸ்தானங்களை வந்து ஒன்றா இணைச்சு இந்தியா உருவாக்குற முயற்சியில் நிறைய நெகோசியேஷன்ஸ் வந்து பண்ண வேண்டி இருந்துச்சு. அங்கே இருந்த அந்த மன்னர்கள், நவாபு, பாளையக்காரர்கள் யார் யார் இருந்தாலும் அவங்ககிட்ட நெகோசியேஷன்லாம் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உங்களுக்கு மாதம் மாதம் கொடுத்துட்றோம், உங்களோட ஏரியாவை பொறுத்து 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும், சும்மா இன்றைக்கி பணத்தில் சொல்கிறேன், இவ்வளோ பணம் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்தியாவோட உங்களுடைய சமஸ்தானத்தை கொண்டு வந்து இணைச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஏர்லியராக போட்டிருக்காங்க. எதனால் இது அப்படின்னா அவங்க வந்து ஒரு மன்னராக இருக்காங்க, இல்லை நவாபாக இருக்காங்க, இல்லை ஒரு ராணியாக இருக்காங்க, அவங்ககிட்ட சொந்தமாக ஆர்மி இருக்கும், அவங்களுக்கு வரி வாங்குற அந்த அதுக்கான ரைட்ஸ் இருக்கும், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்தியாவோட சேர்ந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டு கீழே நீங்கள் வர்றதுனால நாங்கள் உங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸை நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். உதாரணத்துக்கு நீங்கள் தான் ராஜா, அந்த பட்டத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரைவீப்பர்ஸ் முறையில் நாங்கள் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் காசு கொடுத்துருவோம் இப்படின்ற அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்நாளில் வந்து அது வந்து அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்திருக்கு. பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க ஓனாக வாங்க முடியல, அதனால் கிடச்சிட்டு இருந்திருக்கு. பின்னாட்களில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு தவறான முறை. எப்படி வந்து அவங்களுக்கு எந்த விதமான ரோலுமே இன்னைக்கு கவர்மெண்ட்டில் இல்லை, அவங்க வந்து எந்த விதமான அங்கமே வகிக்கலை கவர்மெண்ட்டில். அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களா, நிர்வாகம் பண்ணுறாங்களா, எதுவுமே இல்லையா. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி பணம் நம்ம வந்து கொடுக்கணும், அதுக்கு பதிலாக ஏழை மக்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கலாம், இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பர்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சிக்கல்கள் வந்த உடனே அந்த பிரைவீப்பர்ஸ் முறையை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஜமீன் ஒழிப்பு சட்டம் மாதிரி நிறைய வந்துருச்சு. இந்தியா முழுக்க வந்து அதிகாரம் வந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டுருச்சு. ராஜாக்கிட்ட இருந்த அதிகாரம், ஜமீன்தார்கள், நவாப்ஸ்டர் இருந்த அதிகாரம்லாம் வந்து பொதுமக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டுருச்சு. அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் நடைமுறை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த நடைமுறைகள்லாம் வந்து வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ப்ரைவேட் ரயில்வே ஸ்டேஷன்ஸோ இல்லை மற்ற ஃபெசிலிட்டிஸையோ நவாப்ஸு, கிங்ஸால் பெருசாக யூஸ் பண்ண முடியலை. அந்த காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து கைவிட்டுட்டாங்க. கிஃப்டாக கொடுத்ததும் பெரிய அளவில் அவங்க வந்து ஏற்றுக்கல கவர்மெண்ட், ஓகே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க போல். ஸோ இன்றைக்கி அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிதிலமடைஞ்ச ஒரு இடமாக வந்து மாறிடுச்சு. இந்த 2 ரயில் பெட்டியில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, ராஜாவும் இல்லை. ஸோ ஆப்வியஸாக அதில் இருந்த தேவையான பொருட்களை வந்து அங்கே இருந்தவங்களாம் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டடமே வந்து புதர் மண்டி போய் ஒரு மாதிரி வந்து அலங்கோலமாக தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு இடத்துல வந்து புதர் மண்டி போச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய தேவைக்காக அந்த இடத்த பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஜாலியாக அந்த இடத்த பயன்படுத்திட்டு கேட்பாரற்று கிடக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி அந்த ராம்பூரினுடைய ப்ரைவேட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா இந்தியாவிலேயே இவர் மட்டும்தான் ஓனாக தனக்குன்னு இந்த மாதிரி ட்ரெயின் வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட் வாங்கலாம், இவ்வளோ காஸ்ட்லி கார் வேணால் வாங்கலாம், ஆனால் இந்த ராஜா வச்சுருந்த மாதிரி சொந்தமாக ட்ரெயின் மட்டும் வாங்க முடியாது. ட்ரெயின் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பேசும்போது எக்கச்சக்கமான புது ரயில்கள்லாம் வந்துருச்சு. சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா மெட்ரோ இருக்குது. மெட்ரோவை தாண்டி வந்து பறக்கும் ரயில்னு சொல்லுவாங்க, பாலத்து மேலேயே போகும், ஸ்பீடாக போயிடும் பல இடங்களுக்கு. அந்த மாதிரியான ட்ரெயின் இருக்குது. இப்படி நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஆனால் ஓன் ட்ரெயின் அப்படின்னா அது இந்த ராஜா நவாப் ஹமீத் அலி மட்டும்தான் வச்சிருந்திருக்காரு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.